எல்லோருக்கும் வணக்கமுங்க. யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கமுங்க. மற்றும் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல் உறவுகளுக்கும், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கும் நண்பர்களுக்கும் எனது நன்றியையும் மனமார்ந்த சந்தோஷத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த தருணத்தில். அதுவும் இல்லாமல் மக்களே, யூடியூப் வீடியோ போடுற எல்லோருமே, யூடியூப் சேனல் வச்சுருக்கிற எல்லோருமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, நம்ம கஷ்டப்படுறோம். என்ன கஷ்டப்படுறோம், என்னடா கஷ்டப்படுற அப்படின்னு கேட்குறக்கு ஒரு 4 பேர் வருவாங்க. அந்த 4 பேர்த்துக்கு பதில் சொல்கிறேன். நம்ம வீட்லேயும் வீடியோ போடுறோன்னு சொல்லிவிட்டு வீட்லேயும் காரி துப்புறாங்க. என்னடா மயிர வீடியோ போட்டு நீ என்னடா கிழிக்க போகிற அப்படின்னு காரி துப்புறாங்க. அதையும் சகிச்சுக்கிட்டு பேடு கமெண்ட் வருது. அதையும் 4 பேர் பார்த்து, நம்ம வெளியே போனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸை ஃபோன் பண்ணி கேட்குறான் அந்த பேட் கமெண்ட்டை பார்த்துட்டு. அதையும் சகிச்சுக்கிட்டு யூடியூப் அப்போது எப்போன்னு நம்மளை முன்னுக்கு கொண்டாடும். எப்படியோன்னு ஏதோ ஒரு வீடியோ வியூஸ் போகும், நம்மளும் ஒரு நாள் முன்னுக்கு வர மாட்டோமா அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்ருக்கேன். அதையும் கொஞ்சம் மனசில் வச்சு அதையும் சகிச்சுட்டு டெய்லியும் வீடியோ போட்டுட்ருக்குறோம். எத்தனையோ பல கஷ்டங்கள், பல வேதனைகள், துன்பங்கள் எல்லாத்தையும் கடந்து தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்குறோம். அதனால் எல்லாத்துக்கும் என்ன முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா, யூடியூப் தான் நம்மளுக்கு முதலாளி, சரிங்களா? அதுக்கும் கீழே வேலை செய்கிற நம்ம தான் தொழிலாளி. யூடியூப் சேனல் வச்சுருக்கிற எல்லாத்துக்குமே இதுதான் உண்மை, சரிங்களா? நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? நான் சொல்கிறத கேட்டுட்டு யூடியூப் சேனல் வச்சுருக்கிற எல்லாருமே, யூடியூப்காரர் தான் நம்மளுக்கு முதலாளி. நம்ம சேனல் வச்சுருக்கிற அவருக்கு நம்ம தொழிலாளி. அதனால் இந்த தீபாவளிக்கு எல்லாருமே யூடியூப் சேனல்லேருந்து நம்மளுக்கு போனஸ் கொடுக்க சொல்லுங்கள், சரிங்களா? நம்மளுக்கு எப்படி ஒன்று இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ பாடுபடுறோம், இவ்வளோ என்ன சொல்கிறது, இவ்வளோ கஷ்டங்கள், இவ்வளோ தொந்தரவுகள், இத்தனையும் கஷ்டத்தை தாண்டியும் நம்ம வீடியோ போட்டுட்ருக்குறோம். அதனால் அதை பாராட்டியாச்சு கொஞ்சம் பார்த்து நம்மளுக்கு யூடியூப் சைடில் இருந்து நம்மளுக்கு தீபாவளிக்கு போனஸ் ஆச்சு கொடுங்கப்பா, ஏதோ போனஸ் கொடுத்துருக்காங்க யூடியூப்பில் இருந்து அப்படின்னு வீட்டில் சொல்லி ஒரு கொஞ்சம் அவங்களையும் மனசு தேர்த்தி ஒரு சந்தோஷமாக இருப்போம் இந்த தீபாவளிக்கு. பார்த்து யூடியூப்காரரை பார்த்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். யூடியூப் சைட்லேருந்து பணத்தை சம்பளத்தை ஒரு போனஸ் ஆச்சு கொடுங்க சாமி. கண்டிப்பாக நீங்கள் கொடுப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறேன். டெய்லியுமே வீடியோ போட்டுட்ருக்குறேன். ஒரு வீடியோ கூட தூக்கி விட மாட்டேங்கிறீங்க, வீஸ் போக மாட்டேங்குது. இதுக்கு என்ன தான் பண்ணுறது? நான் இந்த ஆற்றுல குச்சியில் செத்து போயிடுடா, இந்த ஆற்றுல சூசைட் பண்ணிக்கிட்டேன். என்ன யூடியூப்காரரை நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க யூடியூப்காரரை. அது என்னன்னு இல்லை, என்னையாட்டம் நிறைய பேர் இருக்கிறாங்க, சரிங்களா? சேனலை வச்சுட்டு இன்றைக்கோ நாளைக்கோ எப்படி ஒன்று முன்னுக்கு வருவோம், சம்பாதிப்போம் அப்படின்னு, சரிங்களா? இதுக்காக எல்லாத்துக்காகவும் நான் கேட்டுக்கிறேன். யூடியூப்காரர கடவுளை, நீங்கள் தான் கடவுள், சரிங்களா? உங்களுக்கும் கீழே தான் நாங்கள் வேலை செஞ்சுட்டுருக்குறோம். டெய்லியுமே வீடியோ போட்டிருக்குறோம். பார்த்து யூடியூப் சைட்லேருந்து தீபாவளிக்கு போனஸ் கொடுங்க. உங்கள் போனஸை நான் எதிர்பார்த்துட்டுருக்குறேன். கண்டிப்பாக போனஸ் கொடுப்பீங்கன்னு நான் நம்பிக்கையில் இருக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கை கெடுத்துடாதீங்க. யூடியூப்பு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு 4 பேர்த்துக்கு கொண்டு நம்ம வீடியோவை காமிச்சாலும் பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ஆளில் போட்டுக்கோங்க நம்ம சேனலை, சரிங்களா? யாருமே நம்ம வீடியோ பார்க்குறீங்க தள்ளி விட்டு போயிடுறீங்க, அப்படி பண்ணாதீங்க. அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. நம்ம சேனல் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லோரும் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பெல் ஐக்கனை ஆளில் போட்டுக்கோங்க மக்களே, சரிங்களா? எல்லாருமே நம்ம சப்ஸ்கிரைபரும் சரி, புதுசாக பார்க்குற வீடியோ பார்க்குற எல்லாருமே இதுதான் முக்கியமாக ஒரு விஷயம். இந்த விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள்.